பியூர் கோல்டு சில்வர் ப்ரௌஸில் உள்ள சாமி சிலைங்க தான் உள்ள இருக்குது. இட் இஸ் கால்ட் ராக் பீச். நேற்று காஃபி குடிச்ச ஷாப் தான் லே காஃபி. இது சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக 3:30 ஆகுது. இங்கேருந்து எங்கள் ரூம்லேருந்து கருடா பார்க் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் 20 மினிட்ல. ஆரோவிலும் கருடா பார்க் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். என்ட்ரி ஆனோன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கையில் போட்டு கொடுத்துருவோம். ஏதோ நம்மளால முடிச்சு இந்த காலம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் இதெல்லாம் வந்துச்சு ஒரே கையில். நம்ம தான் செம்மையாக இருக்கானா லைனாக எது மாதிரி போகுது. எல்லாம் ஃப்ளைட்ஸோட பார்த்து பயந்து ஓடுங்க. கறி கூட பிளாக்கெல்லாம் இருக்குது. வெரி எக்ஸ்பென்சிவ் சிக்கன். சும்மா லோல டெக்கரேஷன் நீங்களாம் ஃபோட்டோ எடுத்து சும்மா தார்மாராக இருக்கும். மிஸ்டர் ஜாவா உங்களுக்கு கோடிங் தெரியுமா? ஓ சாமி வேற ஏய் கூண்டு போங்கடா. அழகாக கலர் கலராக இருந்தால் சூப்பராக. நம்ம 2 பேர் சேர்ந்து ரைட் பண்ணுறோம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. 3 பேர் சேர்ந்து லாங் படிக்கிறோம். கேங் ரைட். இப்போ இங்கேருந்து நான் வந்து ஈடன் பீச் தான் போகிறேன். பிகாஸ் இட் இஸ் வெரி கிளீனஸ்ட் பீச் இன் த பாண்டிச்சேரி. ஆல்மோஸ்ட் இந்த தமிழ்நாடு ஐ திங்க் ஸோ. ஆப்போசிட்லேயே குழந்தை வச்சுன்னு வரது இஷ்டத்துக்கு. எனக்கு தெரிஞ்ச விழா கொஞ்சம் லென்த்தாக வரலாம். வாட்டர் ஆக்டிவிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங் தான் என்ட்ரி. ஆனால் ஈடன் பீச் இங்கே தான் இருக்குது. வெல்கம் டு ஈடன் பீச். இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் சும்மா வேறு லெவலில் இருக்குது வியூ. போன்னு சொல்லி ஒரு தொட்டி எடுத்தாரு. ப்ளூ ஃபிளாக் பீச்ன்றது ப்ளூ பீச்சாக மாறிடுச்சு. Hi riders, we have start with the second day Chennai to Pondicherry. மார்னிங்கே மங்களகலமாக மணக்குள விநாயகர் டெம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட் இஸ் கால் கோல்டன் டெம்பிள். எஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் கால் கோல்டன் டெம்பிள். இது வந்து லொக்கேட்டாக இருக்கிறது ராக் பீச். அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா ராக் பீச் வந்துடும். டூரிஸ்ட்டெல்லாம் இது கோல்டன் டெம்பிள்ன்றாங்க. எதுக்குன்னா உள்ளே இருக்க சாமி சிலை ஃபுல்லாக கோல்டுலேயும் சில்வர்லேயும் ப்ரௌஸ்லேயும் தான் இருக்குது. இது முலாம் பூசினது கிடையாது. ஒரிஜினல் பியூர் கோல்டு சில்வர் ப்ரௌஸில் உள்ள சாமி சிலைங்க தான் உள்ளே இருக்குது. இங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம். முடிஞ்சால் உள்ள நான் விளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல விளாகில் எடுக்கிறதுக்கு. ஆனால் கோல்டு பியூர் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரௌஸ் தான் சாமி சிலை ஃபுல்லாகவே. அதனால தான் இட் இஸ் கால் கோல்டன் டெம்பிள். அவ்வளோதாங்க. செகண்டு ஓப்பனிங்லேயே நம்ம டெம்பிள் போயிட்டு வந்துட்டோம். நம்ம காந்திஜியை பார்க்க. இது வந்து கரெக்டாக பொட்டானிக்கல் கார்டன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இட் இஸ் கால்ட் ராக் பீச். ஃப்ரெண்டு சொன்னால் டெம்பிள் போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போகலான்ட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா ஆர்கிமேடு போகணும். இப்போ ஆர்கிமேடு போயிட்டு ஈவினிங் அப்புறம் வந்து நம்ம பேர்ட்ஸ் பார்க்கு போகலான்ட்டு. தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது. ராக் ஃபுல்லாக ராக்கு. இதுக்கு பேர் தான் ராக் பீச்சு. இது என்னன்றது இந்த ராக்கு 2004 சுனாமி வரும்போது ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிட்டு இதுக்குள்ளெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ முழங்கிட்டுருக்கு. கூட்டம் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. வெயில் இல்லை. நேற்று காஃபி குடிச்ச ஷாப் தான் லே காஃபி. சும்மா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஏதோ வேலை நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வேலைப்பாடு காந்தி சிலாண்டு ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க. ஏதோ ஈவெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுப்போம் அடுத்த வாரம் வந்துருக்கலாம். இந்த வாரம் வந்தது இதுதான் பொட்டானிக்கல் கார்டன். அது ஏன் இப்படி பேருனா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு. இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக் பீச் அங்கே தான் இருக்குது. இவ்வளோ பெரிய கார்டன். வந்தால் ஃபோட்டோ ஷூட் பர்ஃபெக்டான பிளேஸ். இன்னும் பின்னாடி வேறு இருக்குது. அங்கே வேறு போகணும். இது சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் கண்டிப்பாக. சில்ட்ரன்ஸ் பார்க்லேருந்து ஓல்டு பார்க்கு யங்கு பார்க்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 7 o'clock தான். அதுக்கப்புறம் கார்டன் க்ளோஸு. ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கேயும் லைட் கீட்லாம் போட்டு ஏதோ டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். ரைடர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டேன். கருடா பார்க் போயிட்டுருக்கேன். எக்ஸாக்ட் டைம் 3:30 ஆகுது. இங்கேருந்து எங்கள் ரூம்லேருந்து கருடா பார்க் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் 20 மினிட்ஸ்ன்ற மாதிரி காட்டுது கூகுள் மேப்பில். ஸோ கிளம்பியாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து பெருசாக எதுவும் சாப்பிடல. வெறும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு நானும் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். எங்களால் சாப்பிட முடியல, ரொம்ப சாப்பிட முடியல. அதனால் மார்னிங்கே டெம்பிள்லேயே நிறைய சாப்பிட்டோம். அது இல்லாமல் இப்போ இங்கேருந்து 30 மினிட்ஸ் அதான் 20-25 மினிட்ஸ் இங்கேருந்து போகணும். சரியான வெயில் வேறு இருக்குது. வெதர் ரிப்போர்ட் பார்த்தா மழைன்ற மாதிரி இருந்தது தான். ஆனால் மழை இல்லை, வெயில் தான் இருக்குது. அநேகமாக கேமரா ஆங்கிள் ப்ராப்பராக இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆனால் கேமரா ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல. ஓகே, கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, அநேகமாக இப்போ 10 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ இங்கேருந்து நாங்கள்
3:30 கிளம்புனா ஆல்மோஸ்ட் 4:15க்கு போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே டிக்கெட் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பர் ஹெட்டுக்கு அடல்ட்க்கு 300 to 350 கிட்டேன்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரியல. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து கிட்ஸுக்கு வந்து 150 சம்திங் என்னமோ இருக்குது. அதுவும் சரியாக தெரியல. அதுவும் நான் அங்கே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இருக்கிறதுல ஆரோவிலும் கருடா பார்க் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஏன்னா அது வந்து அவுட்டரில் இருக்குது, பாண்டிச்சேரி அவுட்டரில் இருக்குது. அது பாண்டிச்சேரியில் இல்லை, ஆனால் அது கிட்ட தான் இருக்குது, அவுட்டரில் இருக்குது. அதனால் அந்த 2 ஆரோவிலும் கருடா பார்க் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் முன்ன பின்னே இருக்கும். அதனாலே நீங்கள் ப்ராப்பர் டைம் பார்த்துட்டு நீங்கள் அங்கே போகிறது பெட்டர். ஏன்னா மார்னிங் எப்போ ஓப்பன் தெரில, ஆனால் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் இருக்கும். அந்த 5 o'clock தாண்டி அப்புறமா நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அலோட் பண்ண மாட்டாங்க. அந்த டே வேஸ்ட் ஆகிடும். அதனால் ப்ராப்பரான ஒரு டேட் பார்த்துட்டு போங்க. நாங்களே இப்போ 3:30 மணிக்கு கிளம்புறோம். அநேகமாக எங்களுக்கும் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டுருக்கேண்ணா. ஓகே, இப்போ ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குன்னு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். என்ட்ரி ஆனோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கையில் போட்டு கொடுத்துருவாங்க. உள்ளே வந்தாச்சு, ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான். ஆனால் ஃபீட் பண்ணுறது பார்க்க உள்ளேன்னு நினைக்கிறேன். அதான் சொன்ன மாதிரி பர் ஹெட் 300 அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்துங்கெல்லாம் டச் பண்ணலாம். நல்லா பயந்து ஓடுதுங்க. இது என்னன்னு தெரியல, இது என்ன மாற்றுங்கன்னு தெரியல, அதுங்க என்ன மாற்றுங்கன்னு தெரியல. இதெல்லாம் பாவம் தானே, உள்ளே போட்டு கூண்டில் போட்டு அடித்து வைக்கிறது. சரி, உள்ளே போய் பார்ப்போம். ஏதோ நம்மளால் முடிச்சுது. உள்ளே போட்டுவோம், நீங்களே சாப்பிடுங்க. இந்த காலம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ குள்ளமாக இருக்கும், ஆனால் அவ்வளோ லென்த்தாக இருக்குது. இது என்ன காலன்றது யாராச்சும் தெரிஞ்ச கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே பார், கடிக்காதில்ல? வேண்டாம் வேண்டாம். இதெல்லாம் வந்துச்சு ஒரே கையில். பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனால் கடிக்காமல் இருந்தால் சரி. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மீனுங்க, எல்லாம் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. கொச்சுன்னு அவன் தான் செம்மையாக இருக்கானா. இது ஒரு டேங்க் கிளீனர் இருக்குது. இதெல்லாம் ஃபிஷ். ஒரே இடத்துல இவ்வளோ மீன் கொச்சுன்னு. அங்கே லைனாக எறும்பு மாதிரி போகுது. எல்லாம் ஃப்ளைன்ஸோட பார்த்து பயந்து ஓடுதுங்க. ஒயிட் பைத்தான், வந்து லெப்பர்ட் பால் பைத்தான். பார்த்தாலே பயமாக இருக்குது. எப்படின்னு கையில் பிடிக்கிறது பேர் மட்டும் தெரியல. பார்த்தாலே பயமாக இருக்குது எப்படி கையில் பிடிக்கிறாங்க. எனக்கு முயல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க அப்படியே பூனை மாதிரியே இருக்கு. அப்படியே பூனை மாதிரியே இருக்குது. பூனையும் பிடிக்கும், அதான் முயலும் புசு புசுன்னு. ஹோட்டல் வேணும்னா உள்ள போய் எடுக்கலாம். எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை. அதனால் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு போகலாம். இட் இஸ் கால் ஜாப்பனீஸ் பால் ஒயிட். ஜாப்பனீஸ், இது வந்து ஜாப்பனீஸ் பால்னா இந்த கோழி பாருங்க, செம்மையாக இருக்கான். கோழியாக சேவலான்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. நான் ஷூஷூ பார்க்குறது தான் எல்லாமே. இது அப்புறம் இது சண்டை சேவலாம். இது
இது ஃபாரின் கோழி மாதிரி இருக்குது பா. மேல் இருக்கு. ஆமாம், அமெரிக்கன் பண்டம். ஓ, இதுதான் அந்த பிளாக்கு. இதுதான் அந்த பிளாக்கு. உள்ள இருக்க கறி கூட பிளாக்காக தான் இருக்கும். இது வெரி எக்ஸ்பென்சிவ் சிக்கன். அது இது என்ன கோழி? இது கோழியா கோழியா? ப்ளூ ரிங் நெக்டு பெசண்டா. கொலம்பியன் பிரம்மா. புறா தானே இதுங்க? புறா தான். பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, நல்ல டெக்கரேஷனும் சூப்பராக இருக்குது. சும்மா வேறு லெவலில் டெக்கரேஷன். நீங்களாம் ஃபோட்டோ எடுக்க சும்மா தாறுமாறாக இருக்கும். ஃபிஷ் இருக்குது சொல்ல பாருங்கள். கலர் ஃபிஷ்ஷாக ஏதோ ஃபிஷ் இருக்குது. பிளாக் மாலி ஒன்று தெரியுது எனக்கு. இது கப்பீஸாக என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. உள்ள ஃபிஷ்ஷிங் இருக்குது. ஆனால் ஆமாம், உள்ள ஃபிஷ். இதெல்லாம் குட்டீஸ் போல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குட்டீஸ். இங்கே யார் இருக்கா? இங்கே எதுவும் தெரியல. அங்கே ஒன்றே ஒன்று 5 ஒன்று இருக்குது. மற்றவங்க பயந்து ஓடி. இல்லை, எல்லாரும் இங்கே போயிட்டாங்க. எங்கள் அக்காட்ட போங்க. ரெடி இப்போ மேலே மதிச்சு ஸ்மெல்லு ரொம்ப அடிக்கிறாங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன புறான்னு தெரியல. இது என்னன்னு தெரியல. பாட்டு பண்ணி சுற்றி இருக்குது. எக்கோ அடிக்குது அவங்க பாடுறது. முட்டை ஒன்று எப்படியோ 3 முட்டை போட்டிருக்கு உள்ள. பூனை. பூனை சும்மா வேறு லெவலில் உட்காந்துட்டு. பூனை பார்க்க அப்படியே சீத்தா மாதிரியே இருக்கு. லெப்பேடு மாதிரியே இருக்கு பார்க்க. இது வந்து தெரியாது, பேர்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஒருத்த மட்டும் வந்துட்டு இருக்கான். வீட்டில் இருக்க எலி தொல்லை தாங்க முடியல. இல்லை, இது வேறையா? இது எலி போட்டுருக்கு. குட்டீஸ் போட்டு தூங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். உள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். ஜாவா ஸ்பேரோஸ். இங்கேருந்து ஃபுல்லாகவே ஜாவா தானா? மிஸ்டர் ஜாவா, உங்களுக்கு கோடிங் தெரியுமா? ஓ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இது பாருங்க, நல்லா கூட்டிகிட்டே இருக்குது. இப்படி ஓடனா இப்படி இங்கே எதுவும் இல்லை. இங்கே 2 இருக்கு.
இங்கே ஒரு 2-3 நம்ம இருக்குது. எதுவும் பெருசாக இல்லை, சும்மா பேசிக்காக தான். இது மட்டும் ஒரு ஒயிட் கலரில் 4 குடிங்க இருக்குது, குடிக்கிட்டே இருக்காது அப்படி போடலாம். இங்கே பாருங்க குட்டி, ஆனால் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. இது என்னன்றது தான் தெரியல. மாட்ட மாட்டாங்க. ஓகே, ஃபிஷ் பார்க் உள்ளே என்ட்ரி ஆனவுடனே இவ்வளோ ஒரு சவுண்ட் இருக்குது. இது ஈல் தானே, ஷார்க், குட்டி ஷார்க், பெரிய ஷார்க், டேங்க் கிளீனர். இது என்ன ஒரு செம்மையாக இருக்குது பார்க்க. கலர் கலராக பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டு, க்ரீனு, ஒயிட் ஷார்க். இது என்ன இருக்குது, பூச்சிங்க தான் இருக்குது உள்ள. ஜிலேபி மாதிரி இருக்குது. இதோட நேம் தெரியல. எல்லோ மாலி இல்லை டோட்டல் இருக்குது. இப்போ தான் ஒரு மீன் ஓடிச்சு. இருந்தாலும் உள்ள மீனுங்க. ஜீப்ரா, டேங்க் கிளீனர், இங்கே டேங்க் கிளீனர் இருக்குது. மாசுமா எல்லாம் தொட்டிலையும் டேங்க் கிளீனர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டியாக அழகாக கலர் கலராக இருந்தால் சூப்பராக இருக்கும். இது டேங்க் கிளீனர் மட்டும்தான் போய் கெல்ட்டி மீன் மாதிரி இருக்கு பார்க்க. எம்டி கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது. இதுலேருந்து எதுவும் இல்லை, ஃபுல்லாக எம்டி. மிஸ்டர் குதிரை, நான் வந்து பைக் ரைடர். நீயும் கூட சேர்ந்து வர, நம்ம 2 பேர் சேர்ந்து ரைட் பண்ணுறோம். ஓகேவா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இங்கே பாரு, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நீயும் கூட சேர்ற, நம்ம 3 பேர் சேர்ந்து லாங் ட்ரிப் அடிக்கிறோம். கேங் ரைடு. ஆளு புண்டை நான் தான் கிடைச்சேன்னா சின்ன போட்டாங்க. கொடுத்த 300க்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் தான் எனக்கு கேட்டால் கொஞ்சம் பேர்ட்ஸோடையும் அனிமல்ஸோடையும் ஓரளவு இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. சொல்கிற பேச்செல்லாம் நல்லா கேட்குதுங்க. அதனால் அதை பாருங்கள், ஒரு வாட்டி ஃபீட் பண்ணால் கூட கூட வருங்க. இதில் நீ வர வேண்டாம், அப்படியே ஓட்டு. நீயோ வர வேண்டாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் எங்கே போகிறேன்றது வர அப்டேட் ப்ளாகில் சொல்கிறேன். ஸ்டே டியூன் ஆன் த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் கிளம்பியாச்சு. எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5:30. அனிமல்ஸோட பேர்ட்ஸோட என்டர் பண்ணுறத டைம் போனதே தெரியல. இப்போ இங்கேருந்து நான் வந்து ஈடன் பீச் தான் போகிறேன். ஈடன் பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பாண்டி மறைமலை நகர் தான் ஈடன் பீச்சுன்றாங்க. இட் இஸ் கால்ட் ப்ளூ ஃப்ளாக் பீச். பிகாஸ் வை இட் இஸ் கால்ட் ப்ளூ ஃப்ளாக் பீச் மீன் பிகாஸ் இட் இஸ் வெரி க்ளீனஸ்ட் பீச் இன் த பாண்டிச்சேரி. ஆல்மோஸ்ட் இந்த தமிழ்நாடு ஐ திங்க் ஸோ. அது ப்ளூ ஃப்ளாக்ன்றது க்ளீனாக இருக்க பீச்சுக்கு மட்டும்தான் ப்ளூ ஃப்ளாக் கொடுப்பாங்க. அதனால அது வெரி க்ளீனஸ்ட் பீச் இந்த தமிழ்நாடு ஐ திங்க் ஸோ. ஓகே, இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கருடா பார்க்லேருந்து 5:30 கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் 17 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஆப்போசிட்லேயே குழந்தை வச்சுன்னு வருது இஷ்டத்துக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டரு, ஆல்மோஸ்ட் 5:30 ஆகுது. போயிடலாம், 1/2 ஹவர்லேயே போயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வேறு ஏதாச்சும் நிறுத்திட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா இல்லை அப்படியே போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏன் தெரியுமா இவ்வளோ சீக்கிரமாக போகிறேன்? 6 o'clock 7 o'clock வரைக்கும் தான். 7 கூட இல்லை, 6 o'clock வரைக்கும் தான். போயிட்டு சும்மா எட்டி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். 6 o'clock ஆனாலே அந்த பீச்சுக்கு இழுத்து மூடிடுவாங்க. ஏதோ ஷட்டர் மூடுற மாதிரி இருக்குல்ல, ஆனால் அங்கே அப்படி தான். எக்ஸாக்டாக அங்கே போகிற டைமில் 6 o'clock டைமில் இழுத்து மூடிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும், இல்லைனா அலோட் பண்ண மாட்டாங்க பீச்சுக்குள்ளே.
ஆல்மோஸ்ட் இப்போ வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த எந்த லொக்கேஷன் கேட்காதீங்க, எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. எந்த லொக்கேஷன்றது தெரியல. ஆனால் நேச்சராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால உள்ளே பூந்து போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விலாக் கொஞ்சம் லென்த்தாக வரலாம். டே2ல் நான் பார்க்க போகிறேன்றது நான் வந்து இந்த ஒரு விலாக்லேயே முடிச்சிடலான் இருக்கேன். ஒரு தனி விலாகாக என்னால் போட முடியல. அதனால் ஒரே விலாகில் டே2ல் என்னென்ன வருதுன்றது நான் உங்களுக்கு இந்த விலாகில் சொல்கிறேன். மேபி இது கொஞ்சம் லென்த்தாக வரலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பாருங்கள், ஃபுல்லாக பைக் பார்க்கிங். இங்கே பைக் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியாக தான் இருக்குது. இது பெய்டு பார்க்கிங் தான். இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக வரணும். ஈடன் பீச் வரணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரணும். டைம் வேறு ஆகிடுச்சு. இப்போ அலவுடான்னு தெரில. இங்கே தான் பைக் வந்து நல்லா ஸ்பேஷியாக இருக்குது, நல்லாவே இருக்குது. வரீங்கன்னா கொஞ்சம் ஆஃப்டர்நூன் இல்லை மார்னிங் டைமில் வர்றது பெட்டர். பைக் பார்க்கிங் வந்து பெய்டு தான். என்ன ஒரு பைக்கு 20 ருபீஸ் 30 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, நான் பார்க் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் vlog. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங். அதுதான் என்ட்ரி ஆனால் ஈடன் பீச் இங்கே தான் இருக்குது. வெல்கம் டு ஈடன் பீச். உள்ள வியூ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஆனால் சும்மா வேறு லெவலில் இருக்குது வியூ. அதோட பார்த்தா இதுதான் ப்ளூ ஃப்ளாக் பீச், ஈடன் பீச். இப்போதைக்கு ஃப்ளாக் இல்லைன்னு நினைக்கிறேன், எடுத்துட்டாங்க ப்ளூ ஃப்ளாக். இதுதான் க்ளீனஸ்ட் பீச், ப்ளூ ஃப்ளாக் பீச். ஒரு நிமிஷம் பார்த்தீங்களா? ஆனால் நான் இருக்கும்போது இது முன்னாடி நான் அங்கே வரையும் ஃப்ரீயாக தான் இருந்தது. இப்போ என்னன்னா இவ்வளோ தண்ணி அப்படி வந்தது உள்ள இறங்கக்கூடாதுன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டுலாம் உள்ளே இறங்கி போகலாம், அது வரைக்கும் போகலாம், நடுவில் அங்கே வரைக்கும் தண்ணி வரும். எம்டியாக தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஏதோ பண்ணியிருக்காங்க, தண்ணி மேலே வர வரைக்கும் மண்ணு பட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. பாருங்கள், நம்ம வந்த நேரம் போன்னு சொல்லி ஒரு தொட்டிட்டு இருக்காரு. கேட்குதா? 6:30 மணி தானா, 7 மணின்ட்டு தெரியாமல் சொல்லிட்டேன். 6:30 மணி தானா க்ளோசிங் டைம். வந்ததே டிசப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டாங்களே. சரி, ஓகே, கிளம்போம், வேறு வழி இல்லை. ப்ளூ பீச்சுன்றது இதுதான் ப்ளூ பீச். பார்த்தீங்களா, ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்றது ப்ளூ பீச்சாகவே மாறிடுச்சு. ஓகே, உள்ள அலோவ் பண்ணல, சும்மா வெளியே ஓட்டமான்னு இந்த ஒரு விளாக் பண்ணுற மாதிரி தான் ஆகிடுச்சு. சரி, அதாங்க இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன், இந்த விளாகும் என் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டே 2 இதுதான் போயிடுச்சு. மேபி சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஹிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸான நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட இந்த விளாக் என் பண்ணிக்கிறேன். டே 2, டே 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் டே 1 பார்த்துட்டு வந்து டே 2 பாருங்கள். அப்படி இல்லைன்னா டே 2 முடிச்சுட்டு டே 1 பாருங்கள். இதில் சைக்கிள்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய்.